இந்திய அமைச்சரவை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடத்துகிற வேண்டியதுதான் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம், தனி அதிகாரம் கிடையாது. எனவே இந்திய அரசு இங்க ஒரு மாநில அரசையும் நடத்தி கொள்ளலாம் என்பதற்கான வாய்ப்பு வழங்குவதுதான் அது. எனவே ஆளுநர் பதவியும் கூடாது, ஆட்சி கலைப்பு உரிமையும் கூடாது. அதான் சொல்லுகிறோம். ஆட்சி கலைப்பு மட்டுமல்ல, தமிழ்நாட்டையே கலைத்திடலாம். இந்தியாவிலேயே மிக தவறாக, மிக கொடுமையாக, ஜனநாயகத்திற்கு விரோதமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அதிகார மையம் என்பது கவர்னர் பதவிதான். இந்த அரசுகளினுடைய கூட்டமைப்பாக இந்தியா மாற்றப்பட வேண்டும். எனவே அது கூட்டரசாக மாற வேண்டும். கூட்டாட்சி அல்ல, கூட்டரசு என்று தெளிவுபடுத்தி தமிழ் தேசிய பேரியக்கம் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. இந்திக்காரனுக்கு மாநிலம் இருப்பதும் தமிழ்நாட்டுக்கு 2 மாநிலமாக மாறுவதும் ஒன்றல்ல. இந்திக்காரன் ஆளும் இனம், அவனோட மொழி ஆளுகிற மொழி. அவனுக்கு இந்தி மாநிலத்தினுடைய மாநில ஆட்சியும் அவனுக்கான ஆட்சி, டெல்லியில இருக்கிற ஆட்சியும் அவனுக்கான ஆட்சி. நீ ஆளுநர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் என்பது ஆரியத்தின் அடியாள். தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ் தேசியம் என்ற ஒரு கோட்பாட்டை, கருத்தியலை மிக நீண்ட காலமாக மக்கள் முழக்கமாக மாற்றி வரக்கூடிய ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கத்தின் சார்பில் பொதுநிலை பல முறை நாம் சந்தித்திருக்கிறோம். இப்போது மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ளே தேர்தல் வரப்போகிறது என்றவுடனே போட்டி போட்டுக்கொண்டு இப்போதெல்லாம் கூட்டம் நடத்தி ஆட்களை சேர்ப்பதை விட ரோட் ஷோ என்ற பெயராலே சாலை ஓரத்திலே நிற்க வைப்பித்து அதற்கும் ஒரு 500 ரூபாய் கொடுத்து தான் ஆள் அழைச்சிட்டு வரோம். நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னால் பார்த்தால் அந்த ஸ்டாலின், முக ஸ்டாலின் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊர்ல 2 பக்கத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள். மக்கள் ஓடோடி போய் ஸ்டாலின் முகத்தை பார்ப்பதற்காக திரண்டு விட்டார்கள் என்று கருதி கொண்டிருந்தால், அப்படி ஒரு கருதி கொண்டிருந்த ஒரு 5 நிமிடத்திற்குள்ளே அது என்ன நடந்தது என்பது உள்ளே தகராறு நடக்கிறது. ஆளுக்கு 500 ரூபாய் என்று பேசி வந்தவன் அங்க கழக கண்மணி ஆளுக்கு 400 ரூபாய் கொடுத்து விட்டு அவன் கட்சி காசுலேயே 100 ரூபாய் அடிக்கிறான். வந்தவனுக்கு விவரம் தெரிந்து எனக்கு 500 பேசிவிட்டு 400 கொடுத்தா என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். நீங்கள் உற்று கவனித்தால், நீங்கள் இந்த ரோட் ஷோ என்ற பெயராலே இந்த சாலைகளை நிற்கிறார்களை கொடியசைத்துக் கொண்டு முக ஸ்டாலின் வாழ்க என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு பிளஸ் 200 ரூபாய். இதே முகத்திலே பல முகத்தை அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி அந்த ஊருக்கு வருகிற போது அது இன்னொரு கொடியை பிடித்துக் கொண்டு அவனை நிற்கிறான். அதே ஆள் நிற்கிறான். எங்களது அந்த இதெல்லாம் இப்போதைக்கெல்லாம் நம்ம தம்பிகள் எல்லாம் அந்த சமூக வலைத்தளத்திலே அந்த படத்தை திரும்ப எடுத்து போட்டு உண்மையை சொல்லிவிடுகிறார். ஏன் சொல்லுகிறார்? அங்க போனாலும் 500 ரூபாய், இங்க போனாலும் 500 ரூபாய் 600 ரூபாய் கிடைக்கும், அவ்வளவுதான். அன்னைக்கு இருக்கிற பாட்டம் பிடிச்சுக்கிறான். அப்படி ஒரு சாலை ஓரத்தில் வந்து நிற்பதற்கு 1 மணி நேரம் நிற்பதற்கு 500 ரூபாய் கொடுத்துத்தான் ஆட்களை திரட்ட வேண்டிய நிலைமையிலே இந்த கட்சிகள் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அண்ணா பேசினார் என்று சொன்னால் ஓடோடி போய் அந்த பேச்சை கேட்பார்கள். கருணாநிதியினுடைய தொடக்க காலத்திலும் கூட அப்படித்தான் கேட்டார்கள். ஆனால் இப்போது சாலை ஓரத்தில் நிற்பதற்கு காசு கொடுத்து கூப்பிடுகிறான். என்ன காரணம் என்று சொன்னால், இவர்கள் ஈர்ப்பாக பேசவில்லை என்பது அல்ல, இவன் கொள்ளையடிக்கிறான் என்பது எல்லோருக்கும் தெரியும். நீங்க தேர்தல் நேரத்தில் நீங்க சாதாரணமாக பல கிலோமீட்டர் நடக்கிற மக்கள் கூட இந்த தேர்தல் நேரத்தில் பக்கத்து சாலைக்கு வர வேண்டும் சொன்னால் கூட வண்டி எங்கன்னு கேட்பான். ஏன்? இவன் அதை வைத்து சம்பாதிக்கிறான் என்பது அவனுக்கு தெரிந்ததனால நமக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போட்டோமே நினைக்கிறான், அவ்வளவுதான். ஒரு ஒட்டுமொத்த அரசியல் என்பது ஒரு கேவலமானதாக மாறிய நிலையில் மக்களுக்கான அரசியலை தமிழ் தேசிய பேரியக்கம் பேசிக் கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது.
கிட்டத்தட்ட ஒரு கொள்ளை கம்பெனிகளுடைய வேட்டைக்காடாக அரசியல் மாறி இருக்கிறது. அது யார் வந்தாலும் அப்படித்தான் என்று பொது நிலையில் ஏற்கக்கூடிய அளவுக்கான நிலைமை மாறி இருக்கிறது. ஒரு இடத்திற்கு 2 நாளைக்கு பிறகு அந்த மயிலாடுதுறைக்கு மு.க. ஸ்டாலின் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வருகிறார் என்று சொன்னால், சினிமா செட்டிங் கூட இல்லை, ஒரு புது நகரத்தையே உருவாக்குகிறான். தற்காலிகமாக இரும்பு கம்பிகள் எல்லாம் போட்டு ஒரு 2 மணி நேர கூத்துக்காக அதை கட்சியின் சார்பிலே செய்கிற நிகழ்ச்சிகளும் உண்டு, அரசாங்கத்தின் சார்பில் நிகழ்ச்சி நடத்துகிற நிகழ்ச்சிகளும் உண்டு. அப்படியெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சொன்னால், பின்னாலே அதை விட பல மடங்கு சம்பாதிக்க முடியும் என்ற தெம்பிலே தான் நான் செய்கிறேன். மக்களுக்கும் அது தெரியும். அதனாலதான் அதாவது நீங்க தேர்தலில் ஓட்டு போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, நாங்கெல்லாம் வாக்களிக்க போவதில்லை என்று தமிழ் தேசிய பேரியக்கம் சொன்னா, அதே ஆள் முந்திட்டு சொல்லுவார், அதெல்லாம் நம்ம ஜனநாயக கடமையெல்லாம் செய்யறது இல்லையா, இந்த நாட்டு மக்கள்னு சொல்றதுக்கு என்னதான் அடையாளம் இருக்கு அப்படின்னு நம்மளால கேட்பாரு. சரி போய் ஓட்ட போட அப்படின்னா, காசு கொடுக்காம எப்படி ஓட்டு போடுவோம் கேட்பாரு. அப்ப இந்த மாதிரிய நிலைமை தான் ஒட்டுமொத்த அரசியலை சீரழிந்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்க வேண்டும் என்பதற்கான போராட்ட களத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டை தமிழ் தேசிய பேரியக்கம் தஞ்சாவூரில் நடத்தியது. நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ் தேசிய பேரியக்கம் ஒரு 100 பேரை வைத்துக் கொண்டு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தால் அது 100 பேருடைய பிரச்சனை அல்ல. இன்னும் சொல்ல போனால், தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கு முன்வைக்கிற கோட்பாட்டை தான், முன்வைக்கிற கொள்கைகளை தான் நாளைக்கு தமிழ்நாடு பேசிக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏன் இந்த நாட்டின் இந்த மண்ணிற்கான அடிப்படை அரசியலை நிகழ்ச்சி நிரலை முன்வைக்கிற இயக்கம் பேரியக்கம், தமிழ் தேசிய பேரியக்கம். We are the agenda setters. அந்த தெம்பிலே தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். மிக நீண்ட காலமாக தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த நாட்டினுடைய அதிகார பரவல், அதிகார மீட்சி, இறையாண்மை பகிர்வு என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தட்டு தடுமாறி ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் தான் தமிழ்நாடு அரசு இது பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை அமர்த்தி இருக்கிறது. அந்த குழுவினுடைய முதல் சந்திப்பே ஒரு போன வாரம் தான் நடந்திருக்கிறது. ஏன் 2 வருஷம் கழிச்சு நீ அறிக்கை கொடுத்தா போதும் முன்னாடியே முடிச்சிட்டா. அதனால மிக நிதானமாக அவர்கள் கூடுவதற்கான முதல் கூட்டத்தையே முதலமைச்சர் சாருக்கு முன்னாடி உட்கார்ந்து அவங்க எல்லாருமே அறிமுகம் வைத்துக் கொண்டிருக்காங்க. அதற்கான துணை குழுக்கள் என்று அன்னைக்கு தான் போட்டிருக்கிறார். ஒரு போன வாரம் தான் மாநில சுயாட்சிக்கான குழுவை அமைத்து விட்டால் மாநில சுயாட்சி நாயகன் என்று அதற்கு முன்னாலே ஸ்டாலினுக்கு பட்டம் கொடுத்துட்டு. ஆனால் மாநில சுயாட்சி அல்ல, டெல்லியிலே கூட்டாட்சி அல்ல, இது ஒரு அரசு. இந்த அரசுகளினுடைய கூட்டமைப்பாக இந்தியா மாற்றப்பட வேண்டும். எனவே அது கூட்டரசாக மாற வேண்டும், கூட்டாட்சி அல்ல கூட்டரசு என்று தெளிவுபடுத்தி தமிழ் தேசிய பேரியக்கம் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. ஏன் இன்னைக்கு பல பேர் என்ன கேட்கிறார்கள், இருக்கிற அதிகாரத்தில் எந்த கொள்ளை அடிக்கிறான், நீங்க இந்த மாநிலத்துக்கு இன்னும் கூட அதிகாரம் வேணும்னு கேட்கிறீங்க, வரி விதிக்கிற அதிகாரம் முழுவதும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று எனக்கு முன்னாலே அருணபாரதி பேசினார். இப்ப அரைகுறையா கிடைக்கிற வரியிலே இந்த அடி அடிக்கிறான், மொத்த வரி வருமானத்தையும் இவன்கிட்ட கொடுத்துட்டா என்னங்க ஆகும் கேட்கிறான். அது உண்மைதான். நாம் இந்த சமூகத்தை ஒரு இயங்கியல் போக்கில் புரிந்து கொண்டால் அந்த அதிகாரத்தை பெறுகிற போராட்டத்தின் ஊடாக இவனெல்லாம் காணாமல் போய்விடுவான். கொள்ளையிலே பங்கு கேட்கிற போதுதான் இவன் முன்னணியிலே நிற்பானே தவிர, இந்த திராவிட கும்பல் எல்லாம் இந்த மண்ணிற்கான உரிமையை, இந்த மண்ணிற்கான வரி உரிமையை கேட்கிற போது இவன் நிற்க மாட்டான். நமக்கு தெரியும், நான் பார்க்கிறோமே. இந்த மாநில சுயாட்சி, வரி வருமானத்தை பற்றியெல்லாம் பேசுகிறார்களே, இந்த ஜிஎஸ்டி வந்த போது இந்த திமுக எங்கே இருந்தது? இப்போதெல்லாம் நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கையெல்லாம் ரெக்கார்ட் பண்றான், ஒளிபரப்புறான். நீங்கள் இந்த பழைய ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது அதற்கான அடிப்படை தொடங்கியது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில். இன்னும் சொல்ல போனால்
ஜிஎஸ்டி வரி விதிப்பதற்கான வரைவு குழுவினுடைய தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேற்கு வங்காளத்தினுடைய நிதி அமைச்சர். அவர்தான் வரைவு குழுவினுடைய தலைவர். அந்த வரைவு குழுவினுடைய முதன்மையாக பங்காற்றியவர்கள் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள், பிஜேபி சேர்ந்தவர்கள். எவனும் விதிவிலக்கல்ல. அந்த ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்ட போது மோடி ஆட்சியில் தான் இறுதி செய்யப்படுகிறது. அதற்கான நாடாளுமன்றத்திலே வாக்களிப்பு நடந்த போது டி.ஆர். பாலு ஜிஎஸ்டி வரி விதிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் 4 ஆண்டுகள் என்பதை ஒரு 5 ஆண்டுகளாக அந்த பழைய வரியின்படி எங்களுக்கு பகிர்வு கொடுக்க வேண்டும் என்பதை 4 என்பது 5ஆக மாற்றுங்கள் என்று கேட்டார். ஒரே ஒரு திருத்தம் தான். அந்த திருத்தத்தையும் மோடி நிராகரித்தார். இருந்த போதிலும் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஓட்டு தான் போட்டான். வைத்த ஒரு சிறு திருத்தத்துக்கு கூட ஒரு உறுதியாக இல்லை. ஜிஎஸ்டியை ஆதரித்த கட்சி திமுக. ஜிஎஸ்டி என்று வருகிற போது ஏற்கனவே இருக்கிற விற்பனை வரி, ஏற்கனவே இருக்கிற உற்பத்தி வரி, எல்லா வரிகளையும் அவன் அள்ளி செல்வான். அந்த அதிகாரம் முழுவதும் அவனுக்கு போகிறது என்பது தெரியாதா? அதான் ஆத்துகளா போட்டு தானே கேட்கிறான். சொல்ல போனால் ஓராண்டு அதை பத்தி விவாதம் நடந்தது. அதற்கான பல துணைக்குழுக்கள், சப் கமிட்டிகள், ஸ்டாண்டிங் கமிட்டி எல்லாம் நடந்தது. தெரியாமல் வந்ததல்ல. ஜிஎஸ்டி எடுத்துட்டு போ, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஊழல் செய்தால் இடி ரைடு மட்டும் வராது. இவ்வளவுதான் இவனுக்கு இருக்கிற பிரச்சனையே. இந்த நாட்டினுடைய வரி உரிமை போனால் பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. என் மீது இடி ரைடு வந்துடக்கூடாது. நீங்கள் பார்க்கலாம், டெல்லியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், அவர் மீது இதே போல சாராயத்திலே ஊழல் என்று இடி ரைடு விட்டார்கள். அவரை கைது செய்து உள்ளே வைத்தார். அங்கே இருக்கிற கல்வி அமைச்சர் அவரை கைது செய்து உள்ளே வைத்தார். அந்த கட்சியினுடைய தலைவர் அவரை கைது செய்து உள்ளே வைத்தார். கிட்டத்தட்ட ஓராண்டு இருந்தார்கள். எல்லாரும் பதவி பறிக்கப்பட்டார்கள். ஆனால் இங்க இடி ரைடு விடுறான், கைது பண்றான், கொஞ்ச நாள் ஜெயிலில் வைக்கிறான், திரும்ப மந்திரியா கூட வந்துடுறான். எப்படி? இவனுக்குள்ள ஒரு கொல்லைப்புற வழியில் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உறவு இருக்கிறது. சும்மா நம்ம கிட்ட பிஜேபி பூத்தணும்னு சண்டை போட்டு சும்மா பேசிட்டு இருக்கிறான். அவன் ஒரு மடங்கு சொன்னா கூட நின்று பேசுறவன் சென்னையில் இருக்கிறவன் நிறைய பேர் பேசுறான். பிஜேபி உள்ள பூந்துரும். பிஜேபியோடு கொல்லைப்புற வழியிலே உறவு வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி திமுக, மு.க. ஸ்டாலின். எனவேதான் ஜிஎஸ்டி வரியிலே நீ எதை எடுத்துக்கொண்டு போனாலும் போ, எனக்கு நான் கொள்ளையடிக்கிற போது எந்த சிக்கலும் வந்து விடக்கூடாது. நீங்கள் பாருங்க, சாராயத்திலே மட்டும், டாஸ்மாகிலே மட்டும் 39,000 கோடி அடித்திருக்கிறான், பணம் அடித்திருக்கிறான். இந்த 10 ரூபா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஏன்னா பாட்டிலோட 10 ரூபா கேட்கும் போது தான் நம்மளுக்கு சண்டைக்கு வரான். அதை தாண்டி உட்கார்ந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கிறாள் கனிமொழி குடும்பம். ஏன்? இவன் குடும்பத்துக்குள்ளே பங்காளி சண்டை உண்டு. அந்த அம்மா ஒரு சம்சாரம், இன்னொரு அம்மா இன்னொரு சம்சாரம். அது அதன் வழியில வந்த ஒரு ஸ்டாலின், இன்னொரு வழியில வந்து கனிமொழி. இவர்களுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது. எனவே தமிழ்நாடு சூறையாடுவதற்கு பகிர்ந்து கொடுத்துக்கிறான். தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக்கு சப்ளை செய்யக்கூடிய மதுவில மிக அதிகமானது கனிமொழியினுடைய கம்பெனி தான். அப்படி வரக்கூடியதில் அந்த சரக்கு தர குறைவானதை இந்த டெண்டரின் மூலமாக கேட்பதிலே குறைவான அளவில் இந்த இவர்களுக்கு கொடுத்து, குறைவான அமௌண்ட்டை கேட்பவனை எல்லாம் தள்ளிவிட்டு இவர்களுக்கு கொடுத்து, இப்படி பல வகையில ஊழல். அப்புறம் அட்டைப்பட்டியிலிருந்து ஊழல். அதுல அந்த கேஸ் வருது இல்ல, இந்த பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அட்டைப்பொட்டி, அந்த பொட்டியை திரும்ப வித்ததுல இருந்து ஊழல் 39,000 கோடி. கையங்களமா பிடிச்சி ரேட்ல நிக்கிறான். அவன் மீது துரும்பு பெறாமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக சலாம் அடிச்சுட்டு இருக்கிறான். நீங்கள் பார்க்கலாம், இந்த கவர்னரோடு சண்டை போட்டு இருப்பான். இந்த கவர்னரை புறக்கணிப்போமா, கவர்னர் மாளிகைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். திமுக என்னைக்காவது ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கானா பாருங்க. விடுதலை சிறுத்தை போவோம், சிபிஎம் போவோம், சிபிஐ போவோம். இந்த குட்டியை விட்டு ஆழம் பார்த்துட்டு இருப்பான். இவன் போக மாட்டான். இவர் என்ன பண்ணுவாருன்னா,
இவனெல்லாம் போய் இவர் அவங்க ஒரு டீ கொடுத்தாருனோட ஒரு குடிக்க மாட்டாரு, முத்தரசன் போக மாட்டாரு, இவரெல்லாம் போக மாட்டாரு. ஆனா இவர் போயிடுவாரு, அப்பனும் பிள்ளையும் போயிடுவான், முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போயிடுவார். நாகரிகம் கருதி போனோம். அவருக்கு இவங்களுக்கு தனிப்பட்ட சண்டை கிடையாது. எவனுக்கு தான் தனிப்பட்ட சண்டை? அந்த கவர்னர் ரவியோட இந்த பங்காளி சண்டை இருக்கு அவனுக்கு. இப்ப இவரு நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர்களுக்கு அதாவது இருக்குதா, திருமாவளவனுக்கும் ரவிக்கு ஏதாவது பங்காளி சண்டை இருக்கா? இந்த கூட்டணி கட்சி எல்லாம் அவரோட மோத விட்டுட்டு இவர் போய் அங்க உட்காந்துக்குவாரு. அவருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் கிடையாது. நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆர்.என். ரவி அல்ல, ஆளுநர் என்ற பதவியே கூடாது, கவர்னர் என்ற பதவியே கூடாது. ஏன்? இந்த இனம் அடிமை என்று உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம் அது ஆளுநர் என்ற பதவி. இன்றைக்கு ஆர்.என். ரவி இருக்கலாம், நாளைக்கு வேறு ஒருவன் வரலாம். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் இருக்கலாம், நாளைக்கு வேறு ஒருவர் வரலாம். ஆனால் இந்த இனத்தை நீ அடிமைதான் என்று சட்டப்பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் ஆளுநர் பதவி. காந்தி எதற்காக வெள்ளைக்காரன் வைத்த தேர்தலில் நிற்க வேண்டாம் என்று சொன்னார்? வெள்ளைக்காரன் காலத்திலும் தேர்தல் உண்டு. 1929 இருந்து வெள்ளைக்காரன் தேர்தல் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். 1935 ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்ற பெயராலே, இந்திய சட்டம் என்ற பெயராலே அரசமைப்பு சட்டத்தை அவன் இயற்றினான். அதனுடைய அடிப்படையிலே மாகாணத்தில் நீங்கள் நிற்கலாம் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தான் 37 ராஜாஜி முதலமைச்சராக வந்தார் தமிழ்நாட்டில், அந்த சென்னை மாகாணத்தில். அப்படி வருகிற போது காந்தி காங்கிரஸ்காரர்கள் உட்பட யாரும் இந்த தேர்தலில் நிற்கக்கூடாது என்று சொன்னார். அதற்கு அவர் முதன்மையாக சொன்ன காரணம் என்ன? இரட்டை ஆட்சி, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று நீ மாகாணத்தினுடைய முதலமைச்சராக நீங்க போகலாம். ஆனால் வெள்ளைக்காரன் அமர்த்தி இருக்கிற கவர்னருக்கு அடிபணிந்தவனாகத்தான் இருக்க முடியும். இந்த இரட்டை ஆட்சி, இறுதியான அதிகாரம் ஆளுநர் கவர்னரிடம் இருக்கிறது. எனவே அதை ஏற்க முடியாது, இது அடிமைத்தனம், அந்த தேர்தலில் நான் வாக்களிக்க முடியாது, பங்கெடுக்க முடியாது என்று அவர் சொன்னார். அதை மீறி காங்கிரஸ்காரர்கள் நின்றார்கள். அந்த பஞ்சாயத்திலே தான் அவர் சொன்னார், காங்கிரஸ் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் நிற்கலாம் என்று சொன்னார். ஒரு நிபந்தனையோடு, எப்போது காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்கிறதோ அப்போது நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வர வேண்டும். அந்த நிபந்தனையில் தான் போனார்கள். ஏன் அப்படி சொன்னார் அவர்? காந்தி என்ன வன்முறைவாதியா? தேர்தல் ஜனநாயகமே வேண்டாம் என்று அவர் சொன்னவரா? ஏன் சொன்னார்? ஆளுநர் என்ற பதவி இருக்கிறது, கவர்னர் பதவி, அந்த இனத்தை, அந்த மக்களை அடிமைகளாக டிக்ளரேஷன், அது வெளிப்படையாக அறிவிப்பது. அந்த ஆளுநர் பதவி வேண்டாம் என்று சொல்வதற்கு மு.க. ஸ்டாலினுக்கு திராணி இருக்கிறதா? ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டியை போட்டிருக்கிறார். இது என்ன புதுசா? இந்த பிரச்சனை, ஆளுநர் என்ற பிரச்சனை புதுசா? இதற்கு முன்னாலே இவருடைய அப்பா கருணாநிதி ராஜமன்னார் கமிட்டி என்ற கமிட்டியை போட்டார். ராஜமன்னார் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு, 3 நபர் கொண்ட குழு. அந்த குழுவினுடைய பரிந்துரை என்ன? 1971 கொடுத்தது. அந்த பரிந்துரையை சட்டமன்றத்திலே தீர்மானமாகவே நிறைவேற்றினார்கள் 1972. அந்த தீர்மானத்தை இன்றைக்கு வரையிலும் எடுத்து பார்க்கவே இல்லை. அந்த தீர்மானத்தில் மிக முக்கியமானது என்ன? ஆளுநர் என்ற பதவியே கூடாது, ஆளுநர் கவர்னர் என்ற பதவியே கூடாது. இந்த பதவியே கூடாது என்பதை ஏற்கனவே காந்தி சொன்னார். இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கிறது, இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்குகிற போது நமக்கெல்லாம் வியப்பாக இருக்கும். சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையிலே மாகாணங்களுக்கான அதிகாரங்கள் என்னென்ன என்பதை பற்றி முடிவு செய்யக்கூடிய ஒரு துணை குழுவை ஏற்படுத்தினார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அவை என்பது ராஜேந்திர பிரசாத் தலைவர். அதற்கு அந்த அரசமைப்பு சட்டத்தை வரைவு குழுவினுடைய தலைவர் அம்பேத்கர். இந்த அரசமைப்பு அவையில் 3 முக்கியமான செய்திகளை பேசுவதற்காக, விரைவாக முடிவு செய்வதற்காக துணை குழுக்களை ஏற்படுத்தினார்கள். ஒன்றிய அரசு என்று சொல்கிறார்களே, அந்த அரசுக்கு இந்திய அரசிற்கான அதிகாரங்கள் என்னென்ன வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு, பரிந்துரை கொடுப்பதற்கு நேரு தலைமையில் ஒரு குழு,
மாகாண அரசுகளுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கலாம் என்பதை பரிந்துரை செய்வதற்கு சர்தார் பட்டேல் தலைமையில் ஒரு குழு, பழங்குடி மக்கள் பகுதியில் என்னென்ன அதிகாரங்கள், சிறப்பு அதிகாரங்கள் வழங்கப்படுவதற்கு இன்னொரு குழு, இப்படியான குழுக்கள் போட்ட போது சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் இருந்த அந்த குழுவில் ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள். அந்த பரிந்துரையின்படி ஆளுநர், கவர்னர் என்பவர் இந்திய அரசாலே அமர்த்தப்படக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆன பதவியாக இருக்கக்கூடாது. ஆளுநர் என்ற பதவியே வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஆளுநர் பதவி வேண்டும் என்று கருதினால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவராக இருக்க வேண்டுமே தவிர இந்திய அரசால் அமர்த்தப்படுகிறவராக இருக்கக்கூடாது என்று பட்டேல் தலைமையிலான குழு பரிந்துரை அளித்தது. ராஜேந்திர பிரசாத் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அரசமைப்பு அவை அதை ஏற்றுக்கொண்டது. ஆக அன்றைக்கு அந்த ஏற்றுக்கொண்ட போது ஏதோ ஒரு வேலையாக நேரு அந்த ஓட்டெடுப்பு நடந்த போது இல்லை, அதெல்லாம் முடிந்து அதற்கான பிரிவுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது இன்னும் ஒரு மாதம் கழித்து வேறு ஒரு பிரச்சனை சம்பந்தமாக வருகிற போது ஆட்சி கலைப்பு விதி, இந்த 356 என்ற விதி இருக்கிறது, இந்த ஆட்சி கலைப்பு தொடர்பான விவாதம் வருகிற போது இந்த ஆளுநர் பற்றிய செய்தி மீண்டும் பேசப்படுகிறது. ஏற்கனவே நாம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லி பேசுகிறார்கள். அப்போது நேரு தலையிட்டு ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, இந்திய அரசாலே தான் அவர் அமர்த்தப்பட வேண்டும், இந்த தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லி அங்கே இருக்கிற உறுப்பினர்களை திரும்பவும் கூட்டி அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அவையிலே மிக பெரும்பாலானவர்கள் 90 விழுக்காட்டினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் போல அரசமைப்பு அவை உறுப்பினர்களை தனியாக கூட்டி அவர்களுக்கு ஒரு கொறடா உத்தரவு போட்டு அந்த தீர்மானத்தை வாபஸ் பெற வேண்டும், இனிமேல் ஆளுநர் என்பவர் இந்திய அரசாலே அமர்த்தப்படுபவராக தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானத்தை மாற்றுங்கள் என்று ஆகப்பெரிய ஜனநாயகவாதி என்று பீட்டிக் கொள்கிறார்களே நேரு மாற்றினார். அப்படித்தான் ஆளுநர் பதவி என்பது வந்தது. இந்த ஆளுநருக்கு வாழனாவிய விருப்பதிகாரம், டிஸ்கிரிஷனரி பவர் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் தான் நீதிமன்றத்திற்கு போய் விவாதப்பட்டிருக்கிறது. இந்த ஆளுநருக்கான இந்த அதிகாரங்கள் என்பதை பற்றி எல்லாம் ஒவ்வொரு வழக்குகள் போயிருக்கிறது. இந்தியாவிலேயே மிக தவறாக, மிக கொடுமையாக, ஜனநாயகத்திற்கு விரோதமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அதிகார மையம் என்பது கவர்னர் பதவிதான். எனவேதான் ஒவ்வொரு முறையும் இது நீதிமன்றத்திற்கு போனது. அதில் ஒவ்வொரு முறையும் அதற்கான தீர்ப்புகளை எடுத்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் சொல்லுகிறோம், இவர்கள் அமர்த்திய இந்திரா காந்தி காலத்தில் அமர்த்திய சர்க்காரியா குழு கூட சொன்னது. சர்க்காரியா குழுன்னா இந்த கருணாநிதியுடைய ஊழல் பற்றி விசாரிப்பதற்கும் சர்க்காரியா குழு தான். நமக்கு சர்க்காரியா குழுன்னா இதுதான் ஞாபகத்தில் வரும். இந்திய அரசிற்கும் மாநில அரசுகளுக்குமான அதிகார பகிர்வு என்னவாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு சர்க்காரியா குழு என்பது போட்டார்கள். அந்த சர்க்காரியா குழு சொன்னது, இந்த ஆளுநர் பதவி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக, கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக, அறிஞர்களாக, சான்றோர்களாக இருப்பவர்கள் தான் ஆளுநராக, கவர்னராக அமர்த்தப்பட வேண்டும் என்பதை நாம் பேசியிருக்கிறோம். அப்படித்தான் அரசமைப்பு அவையிலே புரிந்து கொண்டு செய்திருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் யாருக்கெல்லாம் கட்சியிலே பதவி கொடுக்க முடியவில்லையோ அவனுக்கெல்லாம் கவர்னர் பதவி கொடுத்து விட்டார்கள். சர்க்காரி ஆணையம் சொன்னது, யாருக்கெல்லாம் பதவி கொடுக்க முடியவில்லையோ ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு அவர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடிய இடமாக ஆளுநர் பதவி என்பது மாறிவிட்டது. எனவே டெல்லியில எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவனுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா, அரசியல் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு பதவியாக ஆளுநர் பதவி மாற்றப்பட்டு, டெல்லியில ஒரு ஆட்சி அதற்கு மாற்றாக எதிர்க்கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குமானால் அந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் நடைமுறையில் நடைபெற முடியாமல் சீர்குலைப்பதற்கு to dislodge the state government, to destabilize the state government, அதற்கு தான் கவர்னர் பதவி பயன்படுத்தப்படுகிறது என்று சர்க்காரி ஆணையம் சொல்கிறது. இவ்வளவுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் 3 நபர் குழுவை வைக்கிறேன், அவர்கள் சொல்லட்டும் என்று சொல்கிறார். இது ஏற்கனவே சர்க்காரியா ஆணையம், அதற்கு முன்னாலே ராஜமன்னார் குழு அவர்கள் சொன்னதுதான் ஆளுநர் பதவி என்பதே கூடாது, ஆளுநர் என்பதே வேண்டியதில்லை. இப்ப நம்மால் உடனடியாக என்ன கேட்கிறாருன்னா, இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருங்க வேணும், இவனுங்கெல்லாம் விட முடியாதுங்க. எடப்பாடியும் மு.க. ஸ்டாலினையும் விட்டீங்கன்னா
என்னமோ பண்ணிட்டு இருப்பான். இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவனை கண்ட்ரோல் பண்றது அவன், மோடியை கண்ட்ரோல் பண்றது அவன். இங்க நம்ம பண்ற ஊழல்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஒரே ஒன்றுங்க, இந்த அனில் அம்பானின்னு ஒருத்தர் இருக்கிறான், முகேஷ் அம்பானின்னு ஒருத்தர் இருக்கிறான். நமக்கு அம்பானி அப்படின்னா தெரியும், ஒரு பெரிய கம்பெனிகள் அப்படின்னு. இந்த அனில் அம்பானிங்கிறவன் அண்ணன், முகேஷ் அம்பானிங்கிறவன் தம்பி. அண்ணன் போண்டி ஆயிட்டான், புரியுதா? அண்ணன் போண்டி ஆயிட்டான். அவன் போண்டியான கம்பெனியை எவன் வாங்கியிருக்கிறான்? முகேஷ் அம்பானி. அவர் நேரடியா வாங்கிடல, இவனுடைய இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க், அவன் ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் பல கம்பெனிக்காரன் கம்பெனிக்காரனுக்கு கொடுத்த கடன்லாம் வாரா கடன் போய் தள்ளிட்டான். வாரா கடன் வர முடியாது, இவங்கிட்ட வசூலிக்க முடியாது. இவனை வசூலிக்க பண்ற செலவை விட இவன்கிட்ட வாங்குற பணம் என்பது குறைவா தான் வரும். எனவே விட்டுற மாட்டான். அப்படி விட்டது சாதாரண தொகை இல்லை, 1,00,000 கோடி. 1,00,000 கோடி இது மாதிரி தனியார் கம்பெனிகள்கிட்ட வசூலிக்க முடியாதுன்னு பண்ணிட்டான். இது ஒரு கணக்கு. இந்த அனில் அம்பானிக்கு கடன் வாங்குகிற போது ஃப்ராடு பண்ணணும் என்பதற்காகவே இவன் கம்பெனி பணம் வாங்கின பிறகு உள்ள போய் பார்த்தோம்னா அப்படி ஒரு கம்பெனியே இல்லை. இப்ப ஸ்டேட் பேங்க் சொல்றான், 2023 வரையிலும் நாங்கள் பார்த்த கணக்கின்படி. ஏன் அந்த ஸ்டேட் பேங்க் சொல்றான்னா, ஸ்டேட் பேங்க் அனில் அம்பானி கிட்ட வசூல் பண்றதுக்கு ஒரு வழக்கு போட்டான். என்ன வசூல் பண்ண முடியல. அனில் அம்பானி என்ன சொல்லிட்டான்னா, என் கம்பெனி திவால் ஆயிடுச்சு, நான் ஓட்டாண்டி ஆயிட்டேன், என்கிட்ட உண்மை கிடையாது, இந்த வேணா இந்த கம்ப்யூட்டர் இந்த ஓட்ட கார் வேணா எடுத்துட்டு போட்டான். மொத்தமா தேட்டினா கூட 4 லட்சம் ரூபாய் தேராது. இந்த அனில் அம்பானிக்கு இந்த மாதிரி வசூல் பண்ணணுமேங்கிறதுக்காக இவன் வேற இடத்துல பணம் சேகரித்திருப்பான். அதையெல்லாம் கண்டுபிடித்து எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஒரு வழக்குக்கு போனோம். அந்த வழக்கு நடத்துகிற இடத்துக்கு பேர் நாங்க பார்த்துருக்கிறோம். நான் நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறேன். அதுவும் சின்ன கம்பெனி. இந்த பக்கத்தில் திருச்சியில் திருவெரும்பூர்ல ஜிபி இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி போண்டின்ட்டான். நம்ம தொழிலாளிகளுக்கு சேர வேண்டிய பணத்தையும் சேர்த்து சாப்பிட்டா. அது வழக்குக்கு போறோம். அதே நீதிமன்றம் தான் அம்பானிக்கு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தை அந்த அறைக்கு முன்னாடி போனீங்கன்னா, முன்னாடி ஒரு விசிட்டர்ஸ் கேலரின்னு இருக்காங்க, போறவங்க எல்லாம் பார்வையாளர்கள் உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். அங்க நீங்க நேரடியா நடக்கும். அந்த நீதிபதியினுடைய புரோக்கர் ஒரு ஆள் வந்து நிற்பான். இவனுக்கு ஒரு லேப்டாப் பத்தி உட்காந்துட்டு இருப்பான். நீங்க 100 கோடி ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க ஸ்டேட் பேங்க் கிட்ட. ஸ்டேட் பேங்க் டாப் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர் சார் ஒரு ஆள் வந்து உட்காந்துருப்பான். எல்லாம் புரோக்கர்கள். அவன் என்ன சொல்லுவான்னா, நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீதிமன்றத்தில் நீதிபதியோட ஆள உட்காந்துருப்பான். 3 பேர் சேர்ந்து முடிவு, கூட்டுக்கதை வேணி மாதிரி என்ன முடிவு எடுப்பான்னா, 100 கோடி ரூபாய் உன்ட்ட நாங்க வசூல் பண்ண முடியாது, நாங்க முடிவு எடுத்துறோம். எவ்வளவு கோடி ரூபாய் உன்ட்ட நீ கொடுப்பேன்னு கேட்பேன். நான் ஒரு 20 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. சரி, அப்பனா 10 கோடி ரூபாய் நான் தீர்ப்பு கொடுத்துறேன், மீதி 10 எங்களுக்குள்ள கொடுத்துடணும். நேரம் நீங்க போய் அந்த பீச் இருக்கு, அந்த பீச் ஸ்டேஷன் இருக்கு சென்னையில, அதுக்கு எதிர்த்தாப்புல மாடியில் தான் நம்ம அந்த நீதிமன்றம் போய் உட்கார்ந்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். அவன் இங்கிலீஷ்ல பேசிக்குவான், திருடங்க தமிழ்ல பேசுறான், புரிஞ்சுக்கொள்ள. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அனில் அம்பானி. அவன் என்ன பண்ணிட்டான்னா, 38,000 சொச்ச கோடி, கிட்டத்தட்ட 39,000 கோடி அந்த கடன், அவன் வாங்கின கடன் எல்லாமே எங்களால கட்ட முடியாதுன்னு அவன் சொன்னதுக்காக வழக்கு போன பிறகு இவன் எல்லாமே ஃப்ராடு பண்ணி பணத்தை வேற பக்கம் எடுத்துட்டு போயிட்டான், சைஃபண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் சொல்லி. அவன் போய் அந்த நீதிமன்றம் என்ன சொல்றான்னா, ஏப்பா இப்படி ஒரு கம்பெனியை என்னால காட்ட முடியாது போய் எங்க போய் வசூல் பண்றதுன்னு கேட்கறான். அப்ப ஸ்டேட் பேங்க் என்ன சொல்றான்னா, இது வசூலிக்க முடியாது என்பது மட்டுமல்ல, இது ஒரு ஃப்ராடு, இது ஒரு மோசடின்னு நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். சரி, மோசடின்னு சொன்னா அம்பானியை பிடிச்சி உள்ள போட்டுருவானா? முடியாது. ஏன்? மோடிக்கு வேண்டியது. அவன் என்ன சொல்றான்னா, இந்த ஃப்ராடு என்பதை முதல்ல நிரூபிக்கணும். இந்த ஃப்ராடு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாக்க வசூலிக்க முடியாதுன்னு அப்புறம் நிரூபிக்கணும். இதுக்கெல்லாம் போயிடும். இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இவனுடைய அப்பனுக்கே வந்துச்சு. அப்போது அத்வானி துணை பிரதமர், அவன் வீட்டு பஞ்சாயத்துக்கு அத்வானி போனார். எப்படியா கம்பெனிக்காரனுக்கு உள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, நீ எப்படி போற அப்படின்னா, they are too big to fall.
அவங்கெல்லாம் ஆகப்பெரிய கம்பெனிகள். அவன் விழுந்துட்டானா இந்தியாவே விழுந்துடும். எனவே அந்த பஞ்சாயத்துக்கு நான் அதிகாரத்தோடு போகிறேன்ங்கிறான். அப்படி இவர்கள் செய்யக்கூடிய ஊழல் என்பது மிகப்பெரியது. எனவே அவங்க ஊழல் நமக்கு தெரியாததுனால இந்த ஸ்டாலின் ஊழலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கவர்னர் வேண்டாமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் ஊழலை எவன் செய்யறது? அதை மக்கள் தங்களுடைய விழிப்புணர்வு மூலமாக, போராட்டத்தின் மூலமாகத்தான், மாற்று அரசியலின் மூலமாகத்தான் செய்ய முடியுமே தவிர கட்சியை மாத்தினால என்ன? இப்ப எடப்பாடி போய் ஸ்டாலின் வந்துருவாரு, ஸ்டாலின் போய் நாளைக்கு எடப்பாடி வராரு, வேற புதுசா விஜய் வந்துட்டானா என்ன பண்ணிட போறீங்க? இந்த கொள்ளையில் போட்டி தான் நடக்குமே தவிர என்ன மாறிட போகுது? அதனாலதான் நம்ம எதுவும் மாறிடாதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். எனவே ஆளுநர், கவர்னர் என்பவர் இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது, தேவை கிடையாது. வேற என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெரும்பான்மையில இல்லைன்னா என்ன செய்யறது? பெரும்பான்மைன்னு யாருக்கு முடிவு பண்றது? ஒரு இழுபறியில சம எண்ணிக்கையில எம்எல்ஏக்கள் வந்துட்டான். இப்ப எந்த கட்சிக்கு ஆட்சி அதிகாரம், ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுறது என்பதை முடிவு செய்யறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அதிகாரம் வேணாமா? இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீதிமன்றத்தில் முடிச்சுட்டான். யாருக்கு அதிக பெரும்பான்மை இருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் நிரூபிச்சுக்க, முடிஞ்சு போச்சு. உனக்கு எவ்வளவு எம்எல்ஏ இருக்கிறான் நேரடியாக கணக்கெடுக்க, அதுல எவனுக்கு அதிக பெரும்பான்மை இருக்கோ அவனை அமைச்சரவை வச்சுக்க. சரி, இன்னைக்கு ஒருத்தனுக்கு பெரும்பான்மை இருக்கு, அவனுக்கு நாளைக்கு பெரும்பான்மை குறைஞ்சு போகுதுன்னு சொன்னீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவன் நான் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறேன், உரிமை கோரிட்டு இவன் மேல் நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு முடிச்சுட்டு போ. ரெண்டு விஷயம் இதுல. இதற்காக ஆளுநர் என்ற பதவி தேவையில்லை. இன்னொன்று, டெல்லியிலே ஆட்சி இல்லாத காலமே இருக்காது. நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். இந்த வாஜ்பாய் ஆட்சி பெரும்பான்மை இழந்து 13 நாட்களையே கவிழ்ந்தது. ஆட்சி கவிழ்ந்ததனாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரே இல்லாத ஒரு அரசாங்கம் என்பது கிடையவே கிடையாது. தேர்தல் அறிவிப்பா, அந்த தேர்தல் நடந்து முடிகிற வரையிலும் இவரு காவந்து சர்க்கார், கேர்டேக்கர் கவர்மெண்ட், அவர் இருந்துகிட்டு தேர்தல் நடத்தணும் அதான் சொல்லுவான். அது டெல்லி அரசாங்கத்திற்கு முடியும் என்று சொன்னால் ஏன் மாநில அரசாங்கத்துக்கு முடியாது? அது எதுக்கு கவர்னர் ஆட்சி வேணும்? கவர்னர் ஆட்சின்னு வந்துருச்சுன்னா டெல்லியினுடைய ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம். கவர்னர் ஆட்சின்னு தனியா கவர்னரா இருக்கிறாரு. குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம். குடியரசுத் தலைவருக்கு தனி அதிகாரம் கிடையாது. இந்திய அமைச்சரவை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடத்துகிற வேண்டியதுதான் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம், தனி அதிகாரம் கிடையாது. எனவே இந்திய அரசு இங்க ஒரு மாநில அரசையும் நடத்தி கொள்ளலாம் என்பதற்கான வாய்ப்பு வழங்குவதுதான் அது. எனவே ஆளுநர் பதவியும் கூடாது, ஆட்சி கலைப்பு உரிமையும் கூடாது. அதான் சொல்லுகிறோம். ஆட்சி கலைப்பு மட்டுமல்ல, தமிழ்நாட்டையே கலைத்திடலாம். இப்ப நயினார் நாகேந்திரன் சொன்னது பத்தி அன்னபாரதி சொன்னாரு. நயினார் நாகேந்திரன் இப்ப ஒரு பிஜேபிக்கு தலைவர், அண்ணாமலைக்கு பிறகு மாநில தலைவர். அவருக்கு இருக்கிற ஆகப்பெரிய கவலை என்ன? நான் போன் பண்ணி ஒரு பிஜேபி நிர்வாகித்த நான் மாவட்ட செயலாளருக்கு நான் பேசுறேன்னா, நான் நயினார் நாகேந்திரன் பேசுறேன் அப்படின்னா எந்த நயினான்னு கேட்கிறான் அவன் அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு கவலையா அவருக்கு அதுதான். என்ன நயினான்னு அவன் கேட்கிறான். வணக்கம் சொன்ன திரும்ப வணக்கம் கூட சொல்ல மாட்டேங்கிறானுங்க, சொல்லுங்கிறான். இந்த கவலை தான் அவருக்கு. அந்த நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு அராஜகம் செய்யக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். அமித்ஷா முடிவு செய்து விட்டால் ஒரு வினாடியில் தமிழ்நாட்டை 2ஆக பிரித்து விடுவார் சொல்றான். ஏன் மு.க. ஸ்டாலினோட சண்டை நீ போட்டுக்க, அதுக்கு எப்படி தமிழ்நாடு 2ஆ பிரிப்ப? இவன் எப்படி சொல்றான் தைரியம்னா, நம்ம கிட்டே 2-3 பேர் இருக்கிறான். அதுக்கெல்லாம் ஜாதியே கட்சி ஆயிடுச்சு, ஜாதி சங்கமே கட்சி ஆயிடுச்சு. அதுல இருக்கிறாள் என்னன்னா, வட தமிழ்நாடை தனியாக பிரியும். இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? வட தமிழ்நாடு பிரிஞ்சிச்சுன்னா தானோ அல்லது சண்டை தேர்ந்துச்சுன்னா தன் மகனோ அல்லது சண்டை தேர்லன்னா தன்னுடைய மகளோ முதலமைச்சராகலாம் நினைக்கிறாரு. ஆகவே முடியாது. தமிழ்நாடு 3ஆக பிரிந்தால் 2ஆக பிரிந்தால் இந்திக்காரன் தான் வருவான். இப்ப நம்ம அங்க என்ன கொங்கு நாடுன்னு தனியா பேசுறான். இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அந்த மாவட்டத்தெல்லாம் சேர்த்து கொங்கு மண்டலம் தனி நாடா, தனி மாநிலமா பிரிச்சிடலாம். அவன் என்ன நினைக்கிறான்? அங்க இருக்கிற ஒரு ஜாதி அவர் முதலமைச்சரா வந்தெல்லாம் நினைக்கிறான். வரவே முடியாது. அங்க வந்துட்டானா இந்திக்காரன் தான் முதலமைச்சர் ஆகும். நீ தனித்தனி சாதியா ஒரு பிரிச்சு பார்த்துட்டீங்கன்னா, இன்னொரு ஜாதின்னு இந்திக்காரனை மொத்தமா வச்சீங்கன்னா அவன் தான் இன்னைக்கு மெஜாரிட்டி. இந்தி நாடாக மாறிட்டு இருக்குது. அவனுக்கெல்லாம் ஆதார் அட்டை கொடுத்துட்டு இருக்கிற, வாக்காளர் அட்டை கொடுத்துட்டு இருக்கிற,
அவன் நாளைக்கு அவன் தான் முடிவு பண்ணுவான். எனவே தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிச்சுட்டா ஒன்ல ஒரு ஆள் வருவான்னு நினைக்காத. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, இங்க எப்படி ஜெயலலிதா முதலமைச்சராக வர முடிஞ்சது? கிட்டத்தட்ட மூன்றாவது கட்சியாக விஜயகாந்த் வந்து அப்புறம் பின்னாடி போயிடுச்சுன்னு வச்சுங்க. எப்படி வர முடிஞ்சது? அவர் வீட்டுல தெலுங்கு பேசுகிறவர் எப்படி வரலான்னு பேசிட்டு இருக்கிறான். ஏன் வருது? அவன் அடிச்சு பிடிச்சிட்டான், வந்துட்டான், ஓட்டு வாங்கி தானே வர்றான். ஏன்? இங்கே 2-3 அதிக மக்கள் தொகை உள்ள ஜாதி இருக்குல்ல, இந்த ஜாதி அவனோட சேர மாட்டான். அந்த ஜாதிக்கார முதலமைச்சர் இந்த ஜாதிக்காரன் ஒட்டுக்க மாட்டான். நீனு வேணாம் நானும் வேணாம், ஜெயலலிதா எடுத்துட்டு போட்டோம், அப்படிதான் வரான். அதே போல நீனு வேணாம் நானும் வேணாம் இந்திக்காரன் கொடுத்துருவான். நீ முதலமைச்சராக ஆக முடியாது. எனவே இதுக்குள்ள ஒரு ஆளை பிடிக்கிறானுங்க. அதனாலதான் நீங்க அமித்ஷா பாத்தீங்கன்னா தைரியமா இருக்கிறாரு, தமிழ்நாட்டை 3ஆ பிரிச்சிடலாம். அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நம்ம வேண்டான்னு சொல்லுவோம், பின்வாங்கிடுவான், அவ்வளவுதான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல இது ஒரு உளவியலாக உருவாக்கிடுவான். அது அப்படித்தாங்க ஏற்கனவே சொன்னாங்களேன்னு ஆயிரும். இப்ப நமக்கு என்ன கேள்வி? இப்ப நம்மகிட்ட சில பேர் சொல்றாங்கல்ல, சரி 2 முதலமைச்சர் ஆனா என்னங்க, 3 முதலமைச்சர் கிடைச்சா நமக்கு, நம்ம தமிழ்நாட்டு ஆளு ஒருத்தர் கிடைச்சிருவான்னு வச்சுக்கோங்க, இருந்துட்டு போறான், அப்படி அவர் வரமாட்டாங்கிறது ஒண்ணு, சரி வந்துட்டான்னு வச்சுக்குவோம். நீங்க இந்திக்காரனுக்கு 10 மாநிலம் இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு 2 மாநிலம் இருந்தா 3 மாநிலம் இருந்தாலும் அவரை வாதம் பண்றான். இந்திக்காரனுக்கு மாநிலம் இருப்பதும் தமிழ்நாட்டுக்கு 2 மாநிலமாக மாறுவதும் ஒன்றல்ல. இந்திக்காரன் ஆளும் இனம், அவனோட மொழி ஆளுகிற மொழி. அவனுக்கு இந்தி மாநிலத்தினுடைய மாநில ஆட்சியும் அவனுக்கான ஆட்சி, டெல்லியில இருக்கிற ஆட்சியும் அவனுக்கான ஆட்சி. எனவே அவனுக்கு ஒரே மொழி பேசுகிறவனுக்கு 10 மாநிலமாக இருந்தாலும் கூட அதற்கெல்லாம் வரலாற்று காரணங்களுக்கு அது ஒரு பக்கம். 10 மாநிலங்கள் இந்திக்காரனுக்கு இருந்தாலும் அது போன்றதல்ல தமிழ்நாட்டை 3ஆக பிரிப்பது. 3 முதலமைச்சர் கிடையாது. அவனுக்கு 10 மாநிலமாக இருக்கிற போது 10 மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் இருக்கிறான். டெல்லியிலும் அவனுடைய மொழி ஆளுகிறது, அவனுடைய இனம் ஆளுகிறது. அவனுக்கென்று ரயில்வே, டெல்லி அரசாங்கத்தின் கையிலே ரயில்வே இருக்கலாம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே அவனுடைய போட்டித் தேர்வு ஹிந்தியில நடக்கும். இங்கே தமிழ்நாட்டினுடைய கேட் கீப்பர், ரயில்வே கேட் கீப்பர் சர்மாவாக இருப்பதற்கான வாய்ப்பை டெல்லியில் இருக்கிறவன அதிகாரம் கொடுக்கும். நீ ஒரே இடத்துல நின்றுட்டு அவனை எதிர்ப்பதற்கு பதிலாக நீ 3ஆக பிரிந்து நின்றால் உனக்குள்ளேயே வாய்க்கா வரப்பு தகராறுல நீ மாட்டிக்குவ. ஜாதி சண்டை அப்புறம், வாய்க்கா வரப்பு தகராறுல தமிழ்நாட்டினுடைய ஏயும் தமிழ்நாட்டினுடைய பியும் சண்டை போட்டுக்குவாங்க. இந்த கண்ணுக்கு நேரம் பார்க்கிறோமே, வரலாற்று காரணங்கள் காரணமாகத்தான் தெலுங்கானா ஆந்திரா என்பது பிரிந்தது. ஆனால் ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர மாட்டான், ஒவ்வொரு இன்ச்சிலையும் எழுத்து நின்றுட்டு இருப்பான். இதுதான் ஒரு மொழி பேசுகிறவன் தான். அதை விட படுமோசமாக தமிழ்நாட்டினுடைய நிலைமை மாறும். இவன் ஒருவருக்கு அடித்துக் கொண்டிருப்பான், அவனுக்கு 2 ஆட்சி இருக்கு. எனவே தமிழ்நாட்டை பிரிப்பதும் இந்தி மாநிலத்தை பிரிப்பதும் ஒன்றல்ல. இந்தி மாநிலத்தில் இன்றைக்கும் கூட உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் 2 உத்தரகாண்ட் அண்மையில் தான் வந்துச்சு. அது போல இன்னும் சில மாநிலங்கள் வரணும்னு கேட்கிறான். அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. எல்லா மாநிலத்திலும் ஆட்சி மொழி, நிர்வாக மொழி என்பது இந்தி தான். இங்க மாநிலங்கள் பிரிக்கப்பட்டால் என்ன ஆகும்? கட்டாயமா சொல்றேன், கொங்கு மண்டலம் ஒரு மாநிலமாக பிரிக்கப்பட்டால் இந்தி தமிழோடு சேர்த்து இணை ஆட்சி மொழியாக இந்தியை வைத்துக் கொள்வான். ஏன்? அவனுடைய மக்கள் தொகை அங்க அதிகம், கிட்டத்தட்ட சமமான எண்ணிக்கைக்கு வந்துட்டான். திருப்பூர்ல நம்மால் அடி வாங்குறானே, தமிழ் தொழிலாளி அடி வாங்குறான், அவன்கிட்ட பேசவே முடியாது. ஏன்? அவன் எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. திருப்பூர்ல திமுக வேட்பாளர் நிறுத்தத்துக்கு பயப்படுறான். என்ன காரணம்? அங்க இந்திக்காரன் இருக்கிறான். பிஜேபி எப்படி கொங்கு மண்டலத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது, என்ன அப்படி எல்லாரும் பிஜேபி பக்கம் போயிட்டானா? இந்திக்காரன் இந்தி வாக்காளர்கள் அதிகரிச்சுட்டான். நீங்கள் ஒரு ஊர்வலம் நடத்துகிறான், விநாயகர் ஊர்வலம் நடத்துறான். அந்த ஊர்வலத்தில் 180 பேர் அந்த திருப்பூரில் இந்திக்காரன், அவ்வளவு பேர் இருக்கிறான், அவ்வளவு பேர் வாக்காளராக இருக்கிறான். அவன் தான் நாளைக்கு அந்த பகுதியினுடைய அரசியலில் யார் பதவிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்கிறான் என்று சொன்னால், தமிழர்கள் அப்படி வருவதாக இருந்தாலும் கூட என்னுடைய மொழியும் நிர்வாக மொழியாக இருக்க வேண்டும் என்று கேட்பான்.
போதை கேட்கிறானே. பொள்ளாச்சியில அவன் நகராட்சி பகுதியில் அவன் வந்து விட்டான். திருப்பூர்ல பல இடங்களை வார்டுல வந்துட்டே இருக்கிறான், வந்து கொண்டே இருக்கிறான். இந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு அவன் நிர்வாக இணை ஆட்சி மொழியாக, அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி மொழியாக, அந்த பகுதியினுடைய ஆட்சி மொழியாக எங்களுடைய இந்தி மொழி இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறான், மனு கொடுத்து கொண்டிருக்கிறான். நாளைக்கு அவனுக்கு ஒரு மாநிலம் கிடைக்குமானால் தமிழ் ஆட்சி மொழி, இணை ஆட்சி மொழி சமஸ்கிருதம் இந்த இந்தியன் கொண்டு வந்துடுவான். ஒரு கட்டத்தில் இந்திய முழுமை ஆட்சி மொழியா கொண்டு போயிடுவான். எனவே நீங்கள் அவனுக்கு இருக்கிற நிலைமை வேறு. இந்தி மொழி பேசுகிறவனுக்கு ஒரு இன்னொரு 10 மாநிலம் கிடைத்தாலும் அவனுக்கு பலமே தவிர அது பலவீனம் கிடையாது. தமிழ் பேசுகிற தமிழர் தாயகம் என்பது 2ஆக 3ஆக பிரிக்கப்பட்டால் 3 முதலமைச்சர் கிடைப்பான். அப்படி நினைக்காத. 3 அடிமை, இப்போது இருக்கிற அடிமையை விட கூடுதலான அடிமை தரம் தான் மிஞ்சம். 3 கூடுதலான அடிமை தான் கிடைப்பான். தமிழை நிறுத்த முடியாது, தமிழை நிறுத்த முடியாது, தலைநெடுத்து உரிமையோடு நிறுத்த முடியாது. எனவே நாம் அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு சாதாரண நம்மளாலே பேசிட்டு இருக்க, அதனால நான் சொல்றேன், நம்மளாலே பேசிட்டு இருக்கிறேன். அது ஒரு ஜாதி கலர்ல வருதுனால இவன் என்னன்னே புரியாம கொடி பிடிச்சிட்டு இருக்கிறான். இங்க தென் மண்டலங்களுக்கு ஒரு ஜாதி, அவர்ல ஒரு முதலமைச்சர் வந்துடலாம். நாங்க கொங்கு நாட்டுல இன்னொரு முதலமைச்சர் வந்துடலாம், தெற்க போனா இன்னொரு முதலமைச்சர் வந்துடலாம். 3 முதலமைச்சர் கிடைக்கும், 3ஆ பிரிச்சிரு. இதற்கு அமித்ஷா ஜாதி சங்கங்கள் கூட்டங்களை ஒவ்வொரு ஊருமா நடத்திட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் பிஜேபியில தமிழ்நாட்டுக்குள்ள வரவே வராது, அதெல்லாம் முடியாது. உட்கார்ந்து பேசிட்டே இருக்கலாம். நீ அவன் அடிப்படையா வேலையை பார்த்துட்டே இருக்கிறான். ஏன்? அவனுக்கான வாய்ப்பு எப்படி? இந்த திமுக, அண்ணா திமுக இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. இப்ப இந்த கோயில நடக்கிற செய்தியெல்லாம் சொன்னார்கள்ல, நீங்க கோயில்ல சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழும் வழிபாட்டு மொழியாக இருக்கணும். நம்ம உயர் நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கி கையில பேப்பர் தான் இருக்குது. ஒரு முறை இல்ல, 4 முறை வாங்கி வச்சிருக்கிறோம். அது தானாக உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அல்ல. அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பிலே, இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே நாங்கள் தமிழிலும் செய்கிறோம் என்று சொன்னதை வைத்துக் கொண்டு அதையே உத்தரவாக, அதையே தீர்ப்பாக சம அளவில் செய்யுங்கள் என்று தான் தீர்ப்பு கொடுத்தார்கள். இப்ப திருச்செந்தூர்ல நம்ம ஆளுகளுக்கு என்னன்னா, திருச்செந்தூர்ல தமிழ் நடந்துச்சுக்கிறான், கொஞ்சம் நடந்துச்சு உண்மைதான். ஆனா இந்த கீழே நின்று அந்த அம்மா மங்கையர்கரசின்னு ஒரு அம்மா, வாரியார் சாமிகளுடைய ஏதோ சொந்தக்கார பொண்ணது, அது கீழே நின்று மைக்கில் அரோகராங்குது, அவன் தண்ணி ஊத்துறான். உடனே நம்ம தமிழில் வழிபாடு நடந்துச்சுன்னு அர்த்தமா? குடமுழுக்கு தமிழ் நடந்துச்சுன்னு அர்த்தமா? அவன் அங்க முன்முணுத்துக்கிட்டு ட்ரோன் போட்டு தான் எல்லா தொலைக்காட்சியும் காட்டினானே. அவன் முணுமுணுத்துக்கிட்டே தான் தண்ணி ஊத்துறான். ஊத்துறவன் அன்னைக்கு வரையில வேலை செய்யக்கூடிய, அந்த திருச்செந்தூர் கோயில வேலை செய்யக்கூடிய, வீட்டில் தமிழ் பேசுகிற ஐயர் கூட இல்ல, இந்த தந்திரின்னு ஒருத்தன் மலையாளத்துல இருந்து வந்துட்டான். நீங்க அந்த பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மேல நின்றுட்டு இருக்கிறவன் வேற ஒரு இதை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான், பாத்தீங்கன்னா தெரியும். அவருக்கு தமிழ்ல சொல்லிட்டு வர்றாரு. நீங்க தமிழில் நடத்தாதது கூட 2ஆம் பட்சங்க. ஏன்னா அது ஒரு பல இந்த காலமா இருக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனம், அது ஒரே நாள்ல முடிஞ்சிடாது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் நேர்மையாக தமிழிலும் சம அளவில் நீதிமன்ற தீர்ப்பின்படியாவது தமிழிலும் சம அளவில் இப்ப வழிபாட்டு மந்திரங்கள் இடம்பெறக்கூடிய அளவில் முயற்சி செய்திருக்கணுமா இல்லையா? அது செய்யல என்பது மட்டுமல்ல, நடக்காத நடந்துருச்சுட்டான். தமிழில் குடமுழுக்கு நடந்தது, ஸ்டாலின் ஆட்சி தமிழுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு சேகர் பாபு. நேருக்கு நேரா பாரு. ஏன் அப்புறம் திருப்பரங்குன்றத்துல அந்த அம்மா விரட்டுற? அங்க என்ன நடந்துச்சு? திருப்பரங்குன்றத்துல நீ திருச்செந்தூர்ல பண்ண மாதிரி ஃப்ராடு பண்ணாத என்று கேட்டாங்க. அப்ப அவர் அந்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா, நாங்க தமிழ் தான் நடத்த போறோம். தமிழ் நடத்தினா எப்படிங்க காட்டுங்கன்றாங்க. ஏன்னா அந்த வேள்வி சாலையில தமிழ்ல யாரும் சொல்லலையே. அப்படி இல்ல, நீங்களே போய் சொல்லுங்களேன். அந்த அதிகாரி தான் சொல்றாரு. அந்த அம்மா சத்யபாமா நம்முடைய தெய்வ தமிழ் பேரனுடைய செயற்குழு உறுப்பினர். அவங்க நிறைய கோயில்கள்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்ம தோழர்களும் சேர்ந்து போய் உள்ள போறாங்க. அடிச்சு தள்ளுறான். அடிச்சு தள்ளிட்டு கம்ப்ளைண்ட், இன்னைக்கு வரல கம்ப்ளைண்ட்டுக்கு ரசீது கிடையாது. ஆனா எவனோ அவன் எவ்வளவு புத்திசாலி பாருங்க. தள்ளுமுள்ளு பண்ணவன் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறான். ஆனா
தள்ளுமுள்ளு பண்ண குறுக்கல் இருக்கிறான் பாருங்க, தமிழ் இந்த பிராமண அர்ச்சகர்கள், அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இவன் சார்பில் அனுமன் சேனான நம்மால தான் போய் கொடுக்குறான், ஐயர் போய் கொடுக்கல. இவர் தமிழர் தான், அனுமன் சேனாங்கிற பேரால ஐயர் சார்பில் போய் மனு கொடுக்குறான். எங்க அவ்வளவு தெளிவா இருக்கலாம் பாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட இவர் அலைய மாட்டாரு, பெடிஷனர் இவர் இருப்பாரு, தள்ளுமுள்ளு பண்றது இவரு. இவருக்காக கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் பாருங்க. அவன் அனுமன் சேனான் வேற ஒருத்தன், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேற ஒரு தமிழ் ஜாதியை சேர்ந்தவன், அடியால் மாதிரி அவன் போறான். அவ்வளவு தெளிவா இருக்கானுங்க அவனுங்க. சரி, இதுல தமிழ்நாடு அரசாங்கம் எங்க நிக்குது? நீ இங்கேயாவது தமிழ்ல நடந்தான்னு சொல்லணும்ல. எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால், நீ ஆளுநர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் என்பது ஆரியத்தின் அடியாள், ஆரியத்தினுடைய அடியாள். நீங்க இப்ப முந்திக்கிட்டு சிபிஐ என்கொயரின்னு கொடுக்குறாருல, இவரு எப்படி கொடுக்குறாரு? திருப்புவனத்துல சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல அந்த பையனை கொண்டுட்டாங்க, அஜித் குமார. பெரிய கலவரம் வந்ததுக்கு பிறகு, பெரிய அம்பலப்பட்டு போன பிறகு அப்புறம் சிபிஐ என்கொயரின்னு சொல்றாரு. இது எப்படி வருது? சரி, இதாவது என்ன வருதுன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டுக்கொண்டால் இந்திய அரசனுடைய விசாரணை ஆணையம் அந்த உளவுத்துறை வேலை செய்ய விசாரிக்க. ஆனா இது எல்லாமே கேட்காமலேயே NIA ஒன்று இருக்குது, தேசிய விசாரணை ஆணையம்னு வச்சிருக்கிறான். அவன் நேரடியாக ஒரு போலீஸ். அந்த போலீஸ் இங்க கும்பகோணம் திருப்புவனத்துல ஒருத்தனை பிடிச்சிட்டு போறான், ஒரு முஸ்லீம். அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸுக்கு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது. ஏன்? அந்த சட்டமே என்ன சொல்லுதுன்னா, உன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உன் டிஜிபி கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, தகவலே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமல்ல, நான் உன்னுடைய கோர்ட்ல, உன்னுடைய மாவட்ட கோர்ட்ல, ஏதாவது ஒரு மாவட்ட கோர்ட்டை, என்னுடைய டெசிக்னேட்டட் கோர்ட், இந்த NIA படி கைது செய்யப்பட்டவனுடைய வழக்கை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்றம் நான் சொல்லிட்டேன்னா அது எனக்கு தான் அதிகாரம் உண்டு, உனக்கு ஒண்ணும் கிடையாது. இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கிறான். இந்த சட்டத்தை இன்றைக்கு MK ஸ்டாலின் எதிர்ப்பது போல பேசுகிறார். ஆனால் இந்த சட்டம் வந்தபோது ஆதரித்து வாக்களித்தவர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எதைத்தான் திராவிட எதிர்த்திருக்குது? எதுவும் கிடையாது. டெல்லியினுடைய அத்தனை அதிகார மீறலையும், அத்தனை சர்வாதிகாரத்தையும், இன ஒதுக்குமுறையையும், இன ஒடுக்குமுறையையும், மொழி ஒடுக்குமுறையையும் கூட நின்று செய்வது திராவிடம். திராவிடம் என்பது ஆரியத்தின் அடியாள். சும்மா அவர் பெரியார் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் பேசிட்டு இருப்பான். ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு அவர் சொன்னாரு, சங்கராச்சாரி நீச பாஷை, நான் ரெண்டும் ஒண்ணுதானுங்க. நீ கோயிலுக்குள்ள போவாத, சாமி கும்பிடாத நீ நிறுத்தின, நீ கோயிலுக்குள்ள வராத அவன் நிறுத்தினான், முடிஞ்சு போச்சு. தமிழர்களுக்கு கோயிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவன் இந்தியை திணிக்கிறான், நீ இங்கிலீஷை திணிச்சிட்டு இருக்கிற. ஐ லவ் தஞ்சாவூர், அதுதானே? ஐ லவ் தஞ்சாவூர். எந்த இடத்துல தமிழ் இருக்கிறதா? தமிழ்நாட்டு ஆட்சிக்குள்ளே தமிழ் இருக்கிறதா? தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் தமிழ் இருக்கிறதா? இனிமேல் உங்களுடைய துறை சார்ந்த கடிதங்கள் தமிழில் தான் இடம்பெற வேண்டும் அப்படின்னு ஒரு சுத்தறிக்கை அனுப்புறான் இங்கிலீஷ்ல. அப்படி சுத்தறிக்கை இங்கிலீஷ்ல அனுப்புறான். நீங்க போய் இதுல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ரசீது இங்கிலீஷ்ல கொடுக்குறான். நமக்கு ஒரு கூட்டத்துக்கு அனுமதி மறுப்புன்னா அனுமதி மறுப்பு கடிதத்தை இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையும் கொடுக்குறான். இவர் இங்க ஒன்னும் ஆட்சி மொழியாக தமிழ் இல்ல. நம்ம ஆளே எப்படி என்ன பேசிட்டு இருக்கிறான்னா, எல்கேஜில இருந்து நீங்க வெளியில தனியார் பெரிய பணம் பறிக்கிற பள்ளிக்கூடத்துல போய் நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்தா பணம் தானே செலவு பண்ணி ஆகணும். அதே இங்கிலீஷ் மீடியத்தை, அதே எல்கேஜிய நம்முடைய பஞ்சாயத்து ஸ்கூல்ல கொடுத்தா நமக்கு தான் நல்லது, நம்ம பிள்ளைங்க படிக்க முடியல, நம்ம ஆளுக்கு எடுத்துக்கிறான். நம்ம புள்ள 12வது தேராம இருக்கிறதுக்கான வழியை பண்றாங்க. அதை தாண்டி வரவே முடியாது. நீ நிறைய டிராப் அவுட் வந்ததுக்கு இப்ப பாரு, பள்ளிக்கூடத்துல இருந்து பாதியில நிக்கிறவன் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது. இப்போ இல்லைன்றான். உண்மையாக பார்த்தால் டிராப் அவுட் அதிகரிச்சுட்டு இருக்குது. அதற்கு பதிலாக தான் என்ன பண்றான்னா திறன் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான்.
அவன் சொன்னான்னா குலக்கல்வி, இவன் சொன்னான்னா திறன் கல்வி, ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப நீங்க நான் முதல்வன் ஒரு திட்டம், நீங்க நம்ம கூர்ந்து கவனிக்க, நம்ம எதுவுமே கவனிக்கிறது இல்லை. நான் முதல்வன் திட்டம் வேலைக்கு தயார் பண்ற திறன் பயிற்சின்னு கொடுத்தான். இந்த திறன் பயிற்சிக்கான மையங்களாக திமுக காரனுக்கு வேண்டியவனுக்காக கொடுத்தான். ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. தையல் பயிற்சி கொடுக்கறதுக்காக 1000 பேரை சேர்க்கிறான் ஒரு நிலையத்துல, ஒரு பயிற்சி நிலையத்துல. அங்க 5 தையல் மிஷின் இருக்குது. 5 தையல் மிஷினை வச்சுக்கிட்டு 1000 பேரை பயிற்சி கூப்பிடுறான். அந்த 5 தையல் மிஷின் வச்சிருக்கிறவனுக்கு எப்படி லைசன்ஸ் கொடுத்த? திமுக காரன் கொடுத்துட்டான். இப்ப முதல் வருஷம் 2022ல 1,35,000 பேர் அதுல சேர்ந்தான். 2023ல 1,35,000 பேர் சேர்த்தான். 2024ல அது 66,000 பேரா குறைஞ்சிட்டான். இப்ப இந்த வருஷம் 30,000 பேரா குறைஞ்சிட்டான். உள்ள போய் பார்த்தா 10,000 பேர் தான் இருக்கிறான், மீதி பேர் போறதே இல்லை. ஏன்? அந்த திறன் பயிற்சி பெற்றவனுக்கு திறன் பயிற்சியும் கிடைக்கல. அவனுக்கு கொடுத்த உத்தியோகத்துக்கு அதிகபட்சம் 500 ரூபா தான் சம்பளம் கிடைச்சிச்சு. அந்த 500 ரூபா சம்பளம் வேற மாவட்டத்துல போக மாட்டான். ஆனா இங்க என்ன, நான் முதல்வர் திட்டம்னு அதை அறிவிச்சு அதுக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்றான். எதுவும் கிடையாது. ஏனென்றால் எல்லா இடத்திலும் இங்கிலீஷ் என்பது ஒரு பிரச்சனை. நம்ம பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் தெரியும், ஆனா இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாது, அவ்வளவுதான். நீங்க மாவட்ட நீதிமன்றம் வரையிலும் தமிழில் வழக்காடலாம்ங்கிற உரிமை வருவதற்கு முன்னால் யாரெல்லாம் வழக்கறிஞர்களா இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமே. தமிழ் வந்த பிறகுதான் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும், சாதாரண கீழ்த்தட்டு சமூகத்தை சேர்ந்தவர்களும் கூட ஒடுக்குண்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்தார்கள். இன்றைக்கு ஹைகோர்ட்ல வர முடியல. காரணம் என்ன? ஹைகோர்ட்ல வேறு மாநிலத்துக்கான வேற மொழிக்காரன் அல்லது பிராமணர்கள். இன்றைக்கும் ஹைகோர்ட்ல அதுதான். அதிலே கொஞ்சம் வித்தியாசம் மதுரை ஹைகோர்ட்ல இருக்கும், கொஞ்சம் பேர் நம்மால் இருப்பான். சென்னை ஹைகோர்ட் முழுசும் பாத்தீங்கன்னா, ஏன் அங்க வழக்காடும் மொழி இங்கிலீஷ். இவனுக்கு வழக்காட தெரியும், வாதம் பண்ண தெரியும், சட்ட நுணுக்கங்கள் தெரியும், ஆனால் ஆங்கிலத்தில் சொல்ல தெரியாது. எனவே ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு ஒடுக்குண்ட சமூகத்தை அதிகாரத்திலிருந்து வெளியே வைக்கிறான். திராவிடத்தின் பெயரால் அது நடக்கிறது, சமூக நீதியின் பெயரால் அது நடக்கிறது. நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் இந்தியை திணிக்கிறான் என்றால் இவன் ஆங்கிலத்தை திணிக்கிறான். அவன் இந்தியை வைத்துக் கொண்டு வடநாட்டு ஆதிக்கத்தை செய்கிறான் என்று சொன்னால் இவன் இங்கிலீஷை வைத்துக் கொண்டு தமிழர்களை வெளியே நிறுத்துகிறான். எனவே இவர்கள் இந்திக்காரனுக்கு, வடநாட்டு ஆரியர்களுக்கு ஒரு அடியாள் வேலை பார்ப்பதுதான் திராவிடமே தவிர இந்த தமிழ் மக்களை விடுதலை செய்வதற்கான குரல் அல்ல திராவிட குரல். திராவிடம் என்ற கோட்பாடு அப்படி ஒரு கோட்பாடு கிடையாது. அந்த திராவிடம் என்பது தமிழர்களை மீட்பதற்கானது கிடையாது. தமிழ் தேசியம் என்பது அதுக்காகத்தான் சொல்லுகிறோம். இந்த அதிகாரங்கள் என்பது என்னன்னா, அங்க இருக்கிற அதிகாரம் என்பது இங்க வரணும் என்பது அல்ல. அரசுரிமை, இறையாண்மை, அரசுரிமை என்பது இந்த இனத்தின் பக்கம் வர வேண்டும். இந்த தமிழ் தேசிய இனம் என்பது முழு அரசுரிமை பெற்றதாக இருக்க வேண்டும். அதனால்தான் இது அரசு, எல்லா அரசுகளும் சேர்ந்தால் அதுக்கு கூட்டரசுன்னு சொல்லுகிறோம். இது ஆட்சி, அங்க போய் கூட்டாட்சி கிடையாது. இது அரசு, எல்லாம் சேர்ந்தால் கூட்டரசு. அப்படி அனைத்து அதிகாரங்களும் கொண்ட அதிகார பகிர்வாக இது இருக்குமே ஆனால் நாம் சேர்ந்திருப்பதை பற்றி பரிசீலிக்கலாம். இல்லை என்றால் இந்தியாவை ஒட்ட வைத்துக் கொண்டிருக்க முடியாது. துப்பாக்கி முனையில இந்தியாவை வைத்துக் கொண்டே இருக்க முடியாது. எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் ஆகுது. எனவே இந்த கோட்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தகமாக கொடுக்கிறோம். இந்த புத்தகத்தை வாங்கி எங்களுக்கு நல்ல ஆதரவு தாருங்கன்னா உங்களை கேட்கல, தெளிவா வச்சுங்க. உங்க நல்ல ஆதரவு எல்லாம் எவனும் கேட்கல. உன்னுடைய விடியலை, உன்னுடைய விடுதலையை நீ உன் கையில் எடுத்துக்கொள். எவனுக்காவது பின்னாடி வண்டியில ஏறிக்கிட்டு அவன் இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் போன்மானா நீ செத்துருவ. உன்னுடைய எதிர்காலம் பாழாகிவிடும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இனிமேலாவது புரிஞ்சுக்கணும். எல்லார் கையிலயும் செல்போன் இருக்குது, எல்லாரும் உலகத்தையே கையில வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு புண்ணாக்கும் தெரியலன்னு என்ன அர்த்தம்? அதை சொல்வதற்குத்தான் இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கிறோம். அதை சொல்வதற்கு தான் நாங்கள் வலையொலி நடத்துறோம், பல பத்திரிகை நடத்துறோம். அதை படிச்சா உனக்கு நல்லது, நான் சொல்வதை கேட்டால் உனக்கு நல்லது. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை
தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.